ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க சூப்பர்மேன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி அட்வென்ச்சர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். சூப்பர்மேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா உலகத்தையே காப்பாற்றுவாரு அப்படின்றத நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இந்த படத்துல நம்ம சூப்பர்மேன் உலகத்தை காப்பாத்துற அப்படின்ட்டு பொய் சொல்லிட்டு அவர் பல தீய செயல்களை செய்யறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு அவரை ஒரு கட்டத்துல அரெஸ்டும் பண்ணிடுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? கடைசியில நம்ம ஹீரோ இவங்களெல்லாம் எப்படி முறியடிக்கிறாரு, உலகத்தை காப்பாத்துறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பத்தினா படத்துல வர ஆக்ஷன் போர்ஷன்ஸ் தான். படத்துல ஒரு சில ஆக்ஷன் போர்ஷன்ஸ் தான் இருக்கு, ஆனா ஒவ்வொன்றுமே அதகலமா தெரிக்குதுன்னு சொல்லலாம். அதுக்காகவே இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பயங்கர சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம், விஎஃப்எக்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே தரமா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் பத்தினா கேரக்டர் ரைட்டிங் தான். அது நம்ம ஹீரோ கேரக்டரா இருக்கட்டும், வில்லன் கேரக்டரா இருக்கட்டும், ரெண்டு பேர் கேரக்டருமே ஏனோ தானோ தான் எழுதி எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பரா எழுதி எடுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியல. அதனாலேயே இந்த படத்தை நம்மளால மிங்கிலா உட்காந்து பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம படம் ஃபுல்லா அவங்க பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஒரு சூப்பர் ஹீரோ படத்துக்கு போனோம்னா அவர் பண்ற மாயாஜாலத்தெல்லாம் பார்க்கறதுக்கு தான் போவோம், ஆனா அதுவே கம்மியா இருக்கு. இந்த படத்துல பல சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஹீரோவே போட்டு சம்மட்டி அடிக்கிறாங்க இவனுங்க. அதனாலே இந்த படத்தை நம்மளால உட்காந்து சுவாரஸ்யமா பார்க்க முடியல. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. படம் வளன்னு போகுது. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் நிறைய வச்சுதான் இந்த படம் நல்லாவே இருந்திருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.